சென்னையில் சற்று நேரத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற திமுக எம்பிக்கள் குழு தலைவர் பதவிக்கு டி.ஆர். பாலு மற்றும் கனிமொழி ஆகியோர் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில், இருவரில் யாரை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்வார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரிகார்த்திக், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். 2024 திமுக நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக சார்பில் 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களுக்கான கூட்டமானது தற்போது திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக கடந்த 2019 ஆண்டு திமுக சார்பில் நாடாளுமன்ற குழு மக்களவை குழு தலைவரான டி.ஆர். பாலு அவர்கள் இருந்தார். இது தொடர்ச்சியாக தற்போது நடைபெறும் இந்த கூட்டத்தில் தலைவர் தேர்ந்தெடுக்கிற முறையானது நடைபெறும். அதே போல தலைவர் மற்றும் துணைத் தலைவர் என இந்த 2 பதவிகளும் தற்போது தேர்ந்தெடுப்பார்கள். அதில் ஏற்கனவே தலைவராக இருந்த டி.ஆர். பாலுக்கு பதிலாக கனிமொழி அவர்களும் தற்போது விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், எனவே இந்த இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் இருவரில் ஒருவரை தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே திமுக எம்பிகள், குறிப்பாக ஏற்கனவே கடந்த மக்களவை உறுப்பினராக இருந்த திமுக எம்பிகள் டி.ஆர். பாலு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை, தொடர்ச்சியாக அவரே பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல்களையும் தலைமைக்கு தெரிவித்த நிலையில், எனவே அந்த அடிப்படையில் இந்த தேர்வானது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலே தற்போது இந்த கூட்டம் முடிந்த முன்பு நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவராக இருவரில் ஒருவர் தேர்ந்தெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே 2019 தொடர்ச்சியாக தலைவராக இருந்த டி.ஆர். பாலு, அதே போல அப்போது துணைத் தலைவராக தற்போது நீடித்து வரும் கனிமொழி அவர்களும் என அந்த இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த கூட்டமானது அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. மேலும் புதிய உறுப்பினர்கள் என்று இந்த மக்களவையில் புதிதாக 11 பேருக்கும் மேல திமுகவில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் புதிதாக நாடாளுமன்றத்துக்கு நுழையும் அவர்களுக்கும் பல்வேறு அறிவுரைகளும் தலைமை கழகம் சார்பில் சொல்ல இருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டமானது வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு எம்பிக்கள் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான அந்த அறிவுரையும் தலைமை கழகம் சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.